ஏப்ரல் 17 எனக்கும் இவங்களுக்கும் திருமணம்னு நிச்சயிக்கப்பட்ட அந்த நாள். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரோட மனசை அழகா பாரம்பரியத்தோட பிரதிபலிக்கிறது அவங்களோட ஆடைகள் தாங்க. அப்படிப்பட்ட ஆடைகளை இவங்க எங்க போய் வாங்கினாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் 10 நாட்களுக்குள்ள அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஷார்ட் டைம், ஒரே பரபரப்பு. ஒரு பெரிய குடும்பத்தில், ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கலைத்துறையில் பிரமுகராக விளங்கக்கூடிய ஒருத்தவங்க வீட்டு கல்யாணங்கிறப்ப அந்த ஷாப்பிங்கிறதும் ஒரு பெரிய பரபரப்பான விஷயம் தானே. ஸோ யாருக்கு என்ன பிடிக்கும், யாருக்கு எது வாங்கி கொடுக்கணும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாங்குறத தவிர சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது, இவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது, மாமாவுக்கு என்ன பண்ணுறது, அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கி தரணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் யோசிச்சு ஷாப்பிங் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போல்லாம் நல்லி சில்க்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அப்பாவுக்கு நேரடியாக அவங்கள்ட்ட போய் சொல்லி மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கெல்லாம் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப கிராண்டாக ஷார்ட் டைம்ங்கிறனால அதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவமே கொடுக்கல. பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி. ரிசப்ஷனுக்காக ஸ்பெஷலாக நல்ல ஒரு இம்போர்ட்டட் கிளாத்தில் ஒரு டார்க் ப்ரௌனில் கொஞ்சம் ஸ்லைட்டு கொஞ்சம் பளபளன்னு இருக்கிற மாதிரி, என்ன சொல்கிறது, அதை மாதிரி கொஞ்சம் கிளிட்டரிங்காக அதை மாதிரி ஒரு நல்ல கிளாத்தில் சூட்டு தைச்சோம். எனக்கு கல்யாண புடவை பார்த்தீங்கன்னா சில்க்கு நல்லியில் எடுத்து பட்டு புடவை எடுத்திருந்தாங்க. ரிசப்ஷனுக்கு அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸாக என்னென்னா இந்த சம்கி ஒர்க் பண்ண தான் ரொம்ப ஃபேமஸ். அதனால் அது ஒரு சிவப்பு கலர், ரெட் கலரில் ரிசப்ஷன் சாரீ எடுத்திருந்தாங்க. எனக்கு இதில் என்ன பெரிய விஷயம்னா எனக்கு சாரியே கட்ட தெரியாது. அப்போது 16 வயசில் கல்யாணம்னால இப்போ புடவையே கட்டிக்க தெரியாது. கட்டி விட்டது என்னோட சிஸ்டர் தான். அப்போ ரொம்ப ஃபேமஸ்னால் அந்த சாரீ தான். இல்லை எங்கே பார்த்தாலும் சம்கி ஒர்க்கு தான் ரொம்ப. இப்போ திரும்ப அதுவே ஃபேஷனாக வந்துகிட்ருக்கு. அதுதான் அந்த காலத்தில் எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்போது கூரப்புடவைன்னு சொல்லுவோம். முகூர்த்தத்துக்கு கட்டுறது கூரப்புடவை 8 முழம் புடவையை பட்டு புடவை 2ஆ போவோம். மொடன்னு வேற இருக்குமா, அது ரொம்ப ஆள் இப்போ கல்யாணத்தப்ப இன்னும் லீனா இருப்பா. அந்த புடவை கட்டினதுக்கு அப்புறம் பொத அந்த புடவையை சமாளிச்சுட்டு கீழே அதை சரி பண்ணிட்டு உட்கார்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். இவங்களோட திருமண பத்திரிகை சாஸ்திர சம்பிரதாயங்களை அடிப்படையாக கொண்டிருந்ததா இல்லை பெருமைகளை சொல்ற மாதிரி கிராண்டா இருந்ததான்னு சொல்றாங்க பாருங்க. பத்திரிகை பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான காரணம் டைம் இல்லைங்கிறது. ரெண்டாவது, பொதுவாகவே எங்கள் தகப்பனார் ரொம்ப ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. மற்றபடி அந்த முறைகள், சம்பிரதாயம், வைதிக முறைப்படி செய்யணுங்கிறது, அதை என்னென்ன செய்யணும், சாங்கி என்னென்ன பண்ணணும், அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிமையான பத்திரிக்கை தான் அடித்தோம். 2 கலரில், ஒயிட் ஒன்று, ஒரு பிங்க் கலரில் ஒன்று, 2 இன்விடேஷன் அடித்தோம். சிம்பிளாக இது மாதிரி இன்னாருடைய இல்லை திருமணத்துக்கு, இன்னாருக்கும் நடக்கப்படுற இந்த திருமணத்துக்கு எல்லோரும் வரணும்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் சிம்பிளாக தான் அடிச்சிருந்தோம். அந்த இன்விடேஷன்லாம் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் இன்விடேஷனை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற வேலை உங்களுக்கு தெரியும்ல. ஒரு கல்யாணமே சுலபமாக பண்ணிடலாம், ஆனால் அந்த பத்திரிக்கை கொடுத்து முடிக்கிறதுங்கிறது அது இப்போ நம்மளை மாதிரி ஒரு விஐபி வீட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் நிறையா இருக்கும். அதுவும் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இசைத்துறையில், நாட்டியத்துறையில், சினிமா துறையில், அரசியலில், எல்லா துறையிலையும் அவங்களுக்கு நண்பர்களும் பிரமுகர்களும் எல்லாரும் இருந்த உறவினர்களும் இருந்ததுனால அந்த பத்திரிக்கை கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய ஃபார்மாலிட்டியாக இருந்தது. எல்லாரும் ஆளு கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியமானவங்களுக்கு என் தந்தையும் தாயாரும் நேரில் போய் பத்திரிக்கை வச்சாங்க. சிலதெல்லாம் என் தமையனாரும் அவங்க மனைவியும் சேர்ந்து அவங்க கொண்டு வச்சாங்க. அழைச்சவங்களில் 99% எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்திருந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அந்த இன்விடேஷன்ஸும் அமைஞ்சுது. இளமையிலேயே ஜெயிச்சிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் இளமைக்கு பிறகுதான் ஜெயிப்பாங்க. அப்படி பார்த்தா இவரோட புகை பரவ ஆரம்பிச்சதும் இளமைக்கு பிறகுதாங்க சொல்லணும். இவரோட திருமணத்தில் நடந்த இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அரசன் சோப் வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணத்தில் ஒரு சிறிய இடைவேளை. அரசன் சோப் வழங்கும் நம்ம கல்யாணம். இன்னைக்கு நம்ம பாடகர் மாணிக்க விநாயகம் ஒரு திருமண கொண்டாட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம்.
குடும்பத்தில் பிறந்த பெண் இன்னொரு குடும்பத்துக்கு போகும்பொழுது அவளோட பெற்றோர்களுக்கு பெத்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் நீங்களே பாருங்க. வருதுன்னு கடைசியில் கல்யாணம் வந்துருச்சு. அப்போ வீட்டிலே கல்யாணங்கிறப்ப பல சௌரியங்களும் இருந்தது, அசௌரியமும் இருந்தது. ரொம்ப எதிர்பாராத கூட்டங்கள் வர்றப்ப கொஞ்சம் சமாளிக்கிறதுலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வீட்டிலே நம்ம கல்யாணம் நடந்ததுங்கிறது ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது, ஒரு திருமணம்னு சொன்னால் எவ்வளோ பொண்ணு வந்து எவ்வளோ நகை போட்டு வந்தா, என்ன சீர் கொண்டு வந்தா, அப்போல்லாம் அதானே சொல்லுவாங்க. வர்ற மருமக என்ன சீர் கொண்டு வந்தா, எவ்வளோ நகை போட்டு வந்தா, எத்தனை துணிமணி கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் தகப்பனார் எப்படின்னாக்கா, என் திருமணத்தின் போதையும் வந்து அவங்க தாய் தகப்பனுக்கு தன்னுடைய மகளுக்கு அவங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை அவங்க செய்யட்டும். மற்றபடி என் மருமகள் வந்து இனிமேல் எனக்கு மகள் தானே, அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் செய்கிறேன், அதனால் என்ன செய்யணும், என்ன சீர்வரிசை பண்ணணும், எவ்வளோ நகை போடணுங்கிறத பற்றிலாம் பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படித்தான் நடந்தது எங்கள் கல்யாணம். அவளுக்கு அவங்க அப்பா அம்மா விரும்பினது என்ன செய்ய முடியுமோ, என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. கலை குடும்பத்தில் பிறந்து கலையோட வாழ்ந்து கலையாவே மாறின இவரோட திருமணத்தில் நடந்த கலை நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறாங்க பாருங்க. முகூர்த்தம், கல்யாணம், அந்த வைதிக முறைப்படி விடிய காலையில் கல்யாணம், வீட்டுக்குள்ளே முகூர்த்தம் வச்சு அந்த நடு ஹால், எங்கள் வீட்டில் கூடம்னு சொல்லுவோம், நடு கூடம்னு சொல்லுவாங்க, பெரிய ஹால் அது. யூஸ்வலாக அங்கே அப்பா வந்து பூஜை செய்கிறது அங்கே தான், அப்பா வந்து டான்ஸ் கிளாஸ் பார்க்குறது அங்கே தான். பெரிய ஹால், ஒரே சமயத்தில் ஒரு 200-300 பேர் உட்காரலாம். அதை மாதிரி ஒரு ஹாலில், சென்ட்ரல் ஹாலில் அங்கேயே முகூர்த்தம் வச்சாங்க. வச்சுட்டு எல்லா ஜனங்களும், ஆனால் ஒரே சமயத்தில் அங்கே அவ்வளோ பேர் உட்கார முடியாது இல்லையா, ஃப்ளோட்டிங் மாதிரி கொஞ்சம் பேர் உட்காருவாங்க, கொஞ்சம் பேர் எந்திரிச்சு போவாங்க, அது மாதிரி மாறி மாறி போயிட்டு இருந்தது. லேடிஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்த ரூம்ஸ்லாம் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டாங்க, வெளியில் டிடி பார்த்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நடுப்புற பசங்க கடந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தது. முக்கியமான இந்த கல்யாணத்தில் முகூர்த்தத்தப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, மங்கள இசைங்கிறது ஒரு திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த மங்கள இசைங்கிறது வந்து அப்பெல்லாம் நம்ம வீட்டு கல்யாணத்திலலாம் யார் மேளம், யார் கச்சேரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம். அப்போ அந்த மங்கள இசை மேள கச்சேரிங்கிறது யாருன்னு சொன்னால், என்னுடைய திருமணத்துக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளைக்கு சரிசமமாக வாழ்ந்த புகழ் வாய்ந்த பெரிய நாதஸ்வர மேதை திருவிடமருதூர் வீரசாமி பிள்ளைன்னு சொல்லிட்டு ரொம்ப வியாபகமான பெரிய ஒரு நாதஸ்வர வித்வான். அவங்க வந்து என் திருமணத்துக்கு மங்கள இசை வாசித்தது வாழ்நாள் பூரா மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு சிறப்பான அம்சம். அப்படி அந்த அற்புதமான அந்த மகா பெரிய மேதையினுடைய மங்கள இசையோட எங்களுடைய திருமணம் நல்ல விதமாக ஆரம்பித்து, நல்ல ஒரு பாண்டித்யம் உள்ள வேத விற்பனர்கள்லாம் இருந்து மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லா விதமான சடங்குகளும் செஞ்சு அந்த திருமணம்ங்கிறது நிகழ்வு ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் நடந்தது. பிரபலங்களுக்கு நடன இயக்குனராக இருந்து மக்கள் மத்தியில் அன்பையும் நன்மதிப்பையும் சம்பாதிச்ச இவரோட அப்பாவின் அழைப்பை ஏற்று யாரெல்லாம் இவங்களோட திருமணத்துக்கு வந்து இவங்களை வாழ்த்தினாங்க நீங்களே பாருங்க. தகப்பனார் வந்து திரையுலகிலையும் இசையுலகிலையும் நாட்டியத்துறையிலையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உலகம் அறிந்த ஒரு மேதையாக இருந்ததுனால எல்லா துறையில இருந்தும் பெரியவங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ பெரியவங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அதில் குறிப்பிடும்படியாக பலர் இருந்தாங்க, இசை மேதைகள் இருந்தாங்க, திரைப்பட நடிகைகள் இருந்தாங்க, இயக்குநர்கள் இருந்தாங்க, அதே மாதிரி நாட்டியத்துறையில் மிக பிரபல்யமானவங்களாம் இருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து 72 கல்யாணம், கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து ஃபோட்டோஸ் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்ன காரணம்னு சொன்னால் 83-84 நினைக்கிறேன் இல்லையா, 83-84 ஒரு பெரிய மழை சேர்ந்தாப்புல 3 நாள் 4 நாள் பகல் ராத்திரி கண்டினியூஸாக மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு, நடு கூட வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அப்போது இந்த காட்ரேஜ் பீரோவில் வச்சுருந்த என்னோட ஆல்பம்லாம் பெரிய, இந்த டேபிளில் பாதி சைஸ் இருக்கும் என்னோட கல்யாண ஆல்பம், பெரிய ஆல்பம். அந்த ஆல்பத்தில் அவ்வளோ ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% ஃபோட்டோஸ் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. துறை மட்டும் இல்லாம அரசியல் துறையிலேருந்தும் யாரெல்லாம் வந்து இவங்களோட திருமணத்துக்கு இவங்களை வாழ்த்தினாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அரசன் சோப் வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணத்தில் ஒரு சிறிய இடைவேளை. அரசன் சோப் வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
different banking solutions from HSBC, the world's local bank. நீயா நானாவு இன்று இரவு 9 மணிக்கு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றதான் தென் அவங்களே வெல்கம் பேக் டு அரசன் சோப் வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். இன்னைக்கு நம்ம பாடகர் மாணிக்க விநாயகம் ஒரு திருமண கொண்டாட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம்.